முதன்மை இருக்கக்கூடிய அதிமுக வந்து எளிமையா பிரச்சாரம் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் எளிமையா போய் பாக்குறாங்க. ஆனா தாவேகாக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவோட முதன்மை எதிரி அதிமுக வந்து நீங்க நினைக்கிற வந்து மேடம் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தான். அம்மா ஜெயலலிதா அம்மா எப்ப இருந்தாங்களோ தொடர்ந்து அதிமுக 3 தேர்தல்களில் 10 தேர்தல்கள் மேல தோல்வி விட்டு இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு வந்து ஒரு எளிமையான எதிரி இபிஎஸ் ஐயா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டம் பாருங்க, எங்கெங்கெல்லாம் போறாங்களோ ரொம்ப ஃப்ரீயா பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கிரவுண்ட்ல போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான். அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய கடுமையான அழுத்தங்கள். அதனால டிவிகே டிஎம்கேங்கிற ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த ஃபைட்ல நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணங்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க, ரவுடிசம் பண்றாங்க. அதை நாங்க சொல்லி இருக்கிறோம். அதுதான் எங்களோட கோரிக்கை. சார் மற்ற கட்சிகள்ல தொண்டர்கள் வந்து ஒழுங்குபடுத்துறாங்க, அவங்க கட்சிக்குள்ளே டிவிகேல அப்படி பண்ண மாட்டாங்கன்றது குற்றச்சாட்டா இருக்கு. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். மற்ற கட்சிகள் தொண்டர்கள்ங்கிறது கிடையாது. இன்னைக்கும் சொல்றேன், லேட்டஸ்டா நடந்த திருச்சி மாநாடு எடுத்துக்குவாங்க. முதலமைச்சர் உருவாக்கின மாநாட்டுல காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அதுலயும் ஃபாலி கிரௌடு கிடையாது, எல்லாம் 300 ரூபா கொடுத்து கூட. எங்களுடைய இதுல நாங்க திரும்பி பதிவு பண்ணோம். கொளத்தூர்ல 200 பேத்துக்கு மேல கூப்பிடாதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். எங்களுக்கு வந்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுடைய தலைவர் பேசும் பொழுது 5 கோடி பேர் பாக்குறாங்க. அன்னைக்கு கொளத்தூர்ல லைவ் போயிட்டு இருக்கும்போது 15 மில்லியன் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுடைய பிரச்சாரம் டிவிலையும் யூடியூப்லயும் சோசியல் மீடியால போனா போதும் தான் எங்களுடைய பிரச்சாரம். வீட்டுக்குள்ள இல்லாம வெளியே வந்து அவர் பேசணும், அப்படிதான் தலைவர் நினைக்கிறார். ரோட்ல நடந்து பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் ரோட்ல நடந்தா என்ன பிரச்சனை வருங்கிறது நீங்களே பார்த்திருப்பீங்க. கொளத்தூர் என்னாச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் தொகுதியே இப்ப ட்ரையல் ஆயிட்டு இருக்கு. 50,000 பேருக்கு மேல உள்ள ஓடி வர பாக்குறாங்க. சோ இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து தொண்டர்கள் கிடையாது. நீங்க வேணா போய் நீங்க மீடியா வந்து லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், மக்கள் ஓடி வராங்க, பெண்கள் ஓடி வராங்க. இவங்க எங்க தொண்டர்கள் கிடையாது. லாரியிலயோ டிரான்ஸ்போர்ட்லயோ கூட்டிட்டு வந்து நாங்க வந்து 5,000 பேர் 50,000 பேர் நிக்க வைக்கல. திடீர்னு வந்து பெண்கள் வரும்போது எங்களுக்கு எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. அப்ப அவர் நிக்கக்கூடிய 4 ரோடையும் பிளாக் பண்ணி நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த கிரௌட் அந்த இடத்துல ஜாம் ஆகாது. இதுதான் நாங்க அப்பையில இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா சாலைகளை பிளாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில எஸ்பிகள் பண்றாங்க, சில கமிஷனர் பண்றாங்க. திமுக மாதிரி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட பேச்சை கேட்டுக்கிட்டு காவல்துறை திடீர்னு 0 கிளியரன்ஸ் ஆயிட்டா எங்களால என்ன செய்ய முடியும்? கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா 0 கிளியரன்ஸ், 0 போலீஸ். இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இதை வலியுறுத்திக்கிறோம். கண்டிப்பா எங்களுடைய தலைவர் நொடிக்கு நொடி பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் உருவாக்குவார். ஒரு மாபெரும் வெற்றி டிவிக்கே உருவாக்குவார்.